உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மளோட பேச முடியுங்கப்பா. ஏசப்பா எங்களோட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனத்தோட வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக. இன்னைக்கு பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இஷ்டம் போல பாவம் நம்ம கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அந்தரங்க பாவம், வெளியரங்க பாவம், துணிகிற பாவம், இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா இந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். வேற எங்க போனாலும் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கிடையாது. நம்ம பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வம், நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம ஆளுகை செய்யணும். படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசுதான் அந்த மனிதன் ஆளுகை செய்யணும். ஆனா பாவம் செஞ்ச ஆத்துமா அது என்ன பண்ணும்? ரொம்ப வேதனைக்குரியது. பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக சொல்றாங்க. இந்த பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான், இந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான், இந்த பாவத்தை வந்து விடுதலை பெறமாட்டுறான். இவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச பாவம். அப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை வருவதற்கு இன்னைக்கு மனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மனுஷன் என்ன பண்ணும்? பாவம் ஆளக்கூடாது. ஒரு மனுஷனை பாவம் ஆளுச்சுன்னா அவன் வாழ்க்கை என்ன பண்ணும்? இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா முடிவில் அது ரொம்ப படு மோசமாக என்ன பண்ணும்? அது அந்த ஆத்துமாவும் சரீரமும் நரகத்துக்கு நேராக என்ன பண்ணும்? அது போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளாதிருப்பதா. இன்னைக்கு பாவத்தை துணிகரமா செய்யக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல பாவத்தை அறிக்கை சேர்த்து விடு நல்லது. அப்பதான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தயவை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தை விடுறதுக்கு மனம் இல்லாம இன்னைக்கு பாவத்தை உடனே அறிக்கை பண்ணி பாவத்தை விட்டுருப்பான், மறுபடியும் அதே பாவத்தை மறுபடியும் என்ன பண்ணுவான்? செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா அந்த பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை, இச்சையினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிலால் மடியில சிம்சோன் போய் படுத்துக்கிட்டு என்ன பண்றான்? அந்த பாவத்தை தொடர்ச்சி என்ன பண்ணுவான்? செஞ்சுட்டே இருக்கான். அவன் விடுறதுக்கு அந்த தெளிலால் மடியில படிச்சா தான் அவனுக்கு நல்லா இருக்கும். என்ன பண்ணுவான்? தெளிலால் மடியில விட்டு கொண்டு படுக்கிறான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்தின் மடியில படுத்து கொண்டிருக்கிற எத்தனை நபர்கள் அது என்ன ஒரு நாளைக்கு நம்மளை மொட்டை அடிச்சிடும். அப்படிதான் சிம்சனை மொட்டை அடிச்சிச்சு. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையை சீரழிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கூடாது. ஆணுடைய ஆசுவாதம் நம்ம ஆளுகை செய்யணும். தேவனுடைய குணாதிசயம் நம்மளை ஆளுகை செய்யணும். தேவனுடைய அன்பு நம்மளை ஆளுகை செய்யணும். ஒருத்தவங்களை கெட்ட வார்த்தை பேசி திட்டினாலே பாவம் தான். கொலை செஞ்சாதான் பாவம்னா அது பயங்கர குடும்பம் பாவம். கொலை செஞ்சா மட்டும் பாவம் கிடையாது. நம்ம ஒரு மனுஷனை வந்து காயப்படுத்தினாலும் சரி, அவங்களை திட்டினாலும் சரி. ஸ்தோத்திரம். அதனால கண்டிக்கிறேன். அதை காரையே சொல்லலை. பிள்ளைகளை கண்டிக்கிற சொல்லணும். துணிகரமா பாவம் செய்த ஆண்டவருக்கு தெரிஞ்சும் அவரை கண்டிப்பாரு. இது பாவம்னு தெரியும், அது தெரிஞ்சும் நம்ம பண்ற மாதிரிலாம் அநேக அடிகள். ஸ்தோத்திரம். அந்த பாவத்திற்கு விடுதலை வருவது நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்க. ஆனா கடைசியில் சிம்சோன் அந்த பாவத்துல நிலைச்சிருக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே ஒரு விஷயம், என்ன இறக்கமா இருங்கப்பா, எனக்கு இறங்குங்க ஏசப்பா, மறுபடியும் இந்த அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்கப்பா, மறுபடியும் இந்த புதிய வாழ்வு எனக்கு தாங்கப்பா, மறுபடியும் எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த பெலிஸ்தீன் நான் மடிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சிறான். மறுபடியும் தேவன் அவனை மன்னிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், உங்கள் சரீரத்தின் பாவம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரம் யாருக்குரியதுனா தேவனுக்குரியது.
என் உடம்பு தானே, என் சரீரம் தானே, நான் எப்படி வேணா வாழணும்னு சொல்லி வாழ முடியாது. இந்த சரீரத்துக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம பேசுற வார்த்தை கணக்கு கொடுக்கணும், நம்ம வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே கணக்கு உண்டு. பரலோகத்துல ஜீவ புஸ்தகம் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக இந்த பூமியில ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் காத்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பாவம் ஆளாதிருப்பதாக. அதை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணும். பாவத்துல மரித்தவங்க நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். சோதரர், ஒரு புதிய வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அதுக்குத்தான் சிலுவை மறுத்து நமக்காக ரத்தத்தை சிந்தார் ஆண்டவர் இயேசு. அவரிடத்துல யாரா இருந்தாலும் இயேசு, ஆண்டவரே இந்த பாவத்தினால் விட முடியல, உதவி செய்யுங்கப்பா கேட்கும் பொழுது அந்த பாவத்தின் விடுதலையும் தருவார், புதிய வாழ்வும் தருவேன். அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஆனா பாவம் மாத்திரம் உங்களை ஆளை விட்டுறாதீங்க. பாவம் மாத்திரம் உங்களை ஆளுகை செய்ய விட்டுட்டீங்க, நீங்க அதுல இருந்து துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் இந்த கால நேரத்துல ஆமே சோதரம் தேவ சமூகத்துல நீங்க பாவங்க அறிக்கை செய்துவிட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லமையில தேவனா இருக்கிறார். ஜெபம். பரிசுத்த தேவனே, ஆண்டவர் இந்த நாளுக்காக நன்றி. பாவம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எங்க சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு உலகம், மாமிசம், ஆண்டவரே சோதரன், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை எங்களை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. எசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குவீர். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே என் உறைவிடமே